இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல குருவை தான் யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா மாணவர்கள் செலக்ட் பண்ணுவாங்க. குருவை தான் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு வழக்கம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இருந்தது. உதாரணமாக எனக்கு 2 பசங்க இருந்தாங்க அப்படின்னா, மூத்தவன் ஒரு ரபியாக, ரபின்னா போதகன் அர்த்தம், டீச்சர். அவன் ரபியாக வரலாம் அப்படின்னா அதுதான் எனக்கு உலகத்திலே என்னது சந்தோஷம். அதுக்காகவே அவனை வளர்ப்பேன். இப்போ இவனை ஒரு ரபிக்காகவே ஒரு போதகனாகவே அவனை வளர்க்குறேன் அப்படின்னா அவன் அப்படி ஆயிர முடியுமானா அப்படி ஆயிர முடியாது. அந்த ஊர்லயே இருக்கிற சிறந்த ஒரு மூத்த ரபி கிட்ட இவனை கொண்டு போய் என்ன பண்ணுவேன், மாணவனாக சேர்ப்பேன். அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. அதுல செலக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அதுல அவன் ரிஜெக்ட் ஆயிட்டான்னா, அந்த மாணவன் என்னுடைய மூத்த மகன், உதாரணமா சொல்றேன், என் மூத்த மகன் அதுல ரிஜெக்ட் ஆயிட்டான்னா அதற்கு பிற்பாடு அவன் போதகனாகக்கூடிய தகுதியே அவனுக்கு இல்லை. அந்த வாய்ப்பே அவன் என்ன பண்றான், இழக்கிறான். நான் என்ன சொல்லுவேன்னா, மகனே பரவாயில்ல, என்னுடைய மூத்த மகன் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அடுத்ததாக உன்னுடைய மகனுக்காக அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு அவனை ஜோம் பண்ணி என்ன பண்ணுவேன். அப்படி இருந்த நாட்கள் அது. ஆனா இந்த ரவி சீசர்கள் என்ன பண்றாரு, அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் அல்ல நான் உங்களை என்ன பண்ணேன், சூஸ் பண்ணேன். நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்கன்னா நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சூஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை தள்ளி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்குமே ஆக மாட்டாரு. ஆனா நான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் உன்னை தள்ள மாட்டேங்கிற. இது அந்த அடிப்படையில் புரிஞ்சுட்டீங்கன்னா நல்லா புரியும். யார் யாரெல்லாம் எடுக்கிறாருன்னா, கல்வியில் சிறந்தவர்களை என்ன பண்ணல எடுக்கல. மீன் பிடிக்கிறவன், வரி வசூலிக்கிறவன், ஒன்றுத்துக்குமே ஆகாத ஆட்கள்னு ஒரு 12 பேர் என்ன பண்றாரு, சூஸ் பண்றாரு. அவங்களதான் என்ன பண்றாரு, ட்ரெயின் பண்றாரு. இப்போ சீஷர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி அவருடைய தரிசனத்தை தங்கள் வாழ்நாள் லட்சியமாக பெற்றுக்கொள்கிறவர்கள்.